இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடு கருப்பு மாடு. கருப்பு மாடுனா கருப்பில் கெச்சப் தான். கெச்சப் தான் கருப்பு. கெச்சப்லேயே கருத்த மாடு. கருத்த மாடுன்னா நல்ல ஜாதி மாடு. நல்ல ஜாதி மாடுன்னா ஒரு 10 நாள் பிடிக்கும். 10 நாள் பிடிச்சாலும் நல்லா முக்காத்தரத்து மாடு. முக்காத்தரத்து மாட்டில் நல்லா கருங்காம்பு, மடியில் வெள்ளை, நெத்தி சுட்டி. இதோட தோல் வந்து நைஸ் தோல். இந்த மாட்டோட தோல் வந்து நைஸ் தோல். நைஸ் தோல் என்னன்னா இந்த மாடு ஒரு எப்படி போனாலும் ஒரு 7 லிட்டர் கறக்கும். 7 லிட்டர் கறக்கும். 7 7 14 லிட்டர் கறக்கும். தோல் நைப்பாக இருக்க பிடித்தா 7 லிட்டர் கறக்கும். 7 லிட்டர் கறக்கும்னா ஒரு 15 நாள் பிடிக்கும். ஈனதுக்கு ஒரு 15 நாள் பிடிச்சாலும் மேய்ச்சல் மாதிரில வளர்க்குறதுக்கு இந்த மாடு நல்ல மாடு. மேய்ச்சல் மாதிரி வளர்க்குறதுக்கு நல்லா காது, மண்டை, அந்த மண்டை பொடி மண்டை, கெச்சப்புக்கு உண்டான மண்டைங்கிறது இந்த பொடி மண்டை. அந்த கொம்பு வெள்ளை கொம்பு. கெச்சப்பில் கருப்பு மாட்டில் வெள்ளை கொம்பாக இருந்தால் அந்த மாடு நம்ம நினச்ச மாதிரி கறக்கும். இது கருப்பு மாட்டில் வெள்ளை கொம்பு. வெள்ளை கொம்பில் நல்ல சித்து மூஞ்சியில் சித்து மண்டை. நல்ல தரமான மாடு. 3வது ஈத்து மாடு. 3வது ஈத்து மாட்டில் நல்ல மாடு. இன்னும் ஒரு 5 ஈத்துக்கு இந்த மாடு மெட்டு விடாது. 5 ஈத்துக்கு வச்சுக்கிட்டாலும் நல்ல பொருள், தரமான மாடு. நம்ம மாடுங்கும்போது அந்த டைப்புக்கு தான் துட்டு. சீர்வார் இருந்தால் தான் அந்த மாட்டுக்கு துட்டு. இது நல்ல டைப்பான மாடு, நல்ல சீர்வாரான மாடு, நல்ல நிறமான மாடு, நல்ல மாடு. நல்ல மாடுங்கும்போது ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். தரமான மாடு.